இங்கே தாவீது சொல்றாரு, நான் இந்த இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நல்லா கவனிங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால, ஆண்டவரை விசுவாசிப்பதுனால, ஆண்டவரை அன்பு கூறுறதுனால நமக்கு இருள் இல்லை அப்படின்னு கிடையாது. என்ன கிடையாதுங்க? இருள் இல்லை, பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, அவமானம் இல்லை, போராட்டம் இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க? இயேசு எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. சரி, இயேசு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருல, இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருல, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் வந்து ஊழியம் செஞ்சாங்கல்ல, அவங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்க? பாடு இல்லாமல் ஊழியம் செஞ்சாங்களா? துக்கம் இல்லாமல் ஊழியம் செஞ்சாங்களா? வியாதி இல்லாமல் ஊழியம் செஞ்சாங்களா? எல்லாம் ரத்தன கம்பளம் விரிச்சாங்களா? சொல்லுங்க பிரதர், சிஸ்டர், சொல்லுங்க. இவரு பவுல் சொல்றாரு, நாங்க எந்த நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவா இருக்கிறோம். பிழை போன்ற நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. என்ன இல்லை? பிழை போன்ற நம்பிக்கை இல்லை. பவுல் எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சாருங்க. ஆனா அவர் ஊழியத்தோடைய இதுல அவர் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலரின் நடபடிகள் எடுங்க, 20வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிங்க. எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சேன். எப்படி சேவிச்சாரா? எப்படி ஊழியம் செஞ்சாரா? கண்ணீர் இருந்துச்சு, தீமை எனக்கு இருந்துச்சு, தீமையான யோசனைகளுக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு இருந்தேன். நான் டெய்லி காலைல எழுந்தோன்னா ஒரு ஃபில்டர் காப்பி குடிச்சு ஊழியம் செஞ்சேயா அப்படின்னு எழுதல அவரு. எப்படி எழுதல? இயேசு பவுலை விட இன்னைக்கு நம்ம பெருசா ஊழியம் செஞ்சிட்டோமா? அவர் ஊழியத்துடைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இன்னும் ஒரு 2 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:11 வாசிங்க. இந்நேரம் வரைக்கும், எப்போ வரைக்கும்? எப்போ வரைக்கும் பிரதர்? அதான் எப்ப வரைக்கும்? அந்த நிருபத்தை எழுதுற வரைக்கும். எப்படி இருந்தாரா? அவருக்கு சாப்பாடு கிடைக்கலையா? அவர் எப்படி இருந்தாரா? பசியோட இருந்தாரா? வாசிங்க பிரதர். எப்படியா? குடிக்க தண்ணி கிடைக்கலையா? அவருக்கு குடிக்க தண்ணி கிடைக்கலையா? குடிக்க தண்ணி கிடைக்கல. வாசிங்க. எப்படியா? ஒழுங்கா போட்டுக்க ட்ரெஸ் கிடைக்கலையா? வாசிங்க. அடிக்கடி அவரை குட்டிக்கிட்டே இருக்காங்களாம். குட்டுண்டவர்களாகவும், சொந்தமா வீடு இல்லையா? என்ன இல்லையா? தங்கறதுக்கு இடம் இல்லையா? ஆனா அவர் ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னா, எபேசு முழுவதும், ஆசியா முழுவதும் ஒரு கொள்ள நோயை போல அவர் ஊழியம் செஞ்சாராம். உலகத்தை கலக்கிறவனா அவர் ஊழியம் செஞ்சாராம். அவர் போன இடத்துல எல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினானவராலே சபைகள் பக்தி விருத்தி அடைஞ்சிச்சாம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். ஜெயிலுக்கு போனா அங்க ரட்சிக்கப்படுறாங்க, கப்பல்ல போனா அங்க ரட்சிக்கப்படுறாங்க. இப்பெல்லாம் ஊழியம் செஞ்சார்ல, இப்பெல்லாம் ஊழியத்தை செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, பா எனக்கு சாப்பாடு கிடைக்கலப்பா. ஏசுதான் எல்லாம் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாருல்ல, ஏசுதான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருல்ல. அழகா டெய்லி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து, மதியானம் லஞ்சு கொடுத்து, நைட்டு முடிஞ்சிருச்சா வசனம்? இன்னும் லிஸ்ட் இருக்கு. ஆனா கர்த்தர் அவரோட கூட இருந்தாரு. கர்த்தர் அவரோட கூட இருந்தாரு. கர்த்தர் அவரோட கூட இருந்தாரு. கர்த்தர் அவரோட கூட இருந்தாரு. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை விட
அவருக்கு பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அப்போ அவர் ஒழுக்கமாக ஊழியம் செய்யலன்னு அர்த்தமா? ஒழுங்காக ஊழியம் செய்யலன்னு அர்த்தமா? அவர் ஊழியம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படலைன்னு அர்த்தமா? இன்னைக்கு நமக்கு கஷ்டம் இருந்தா, பிரச்சனை இருந்தா, போராட்டம் இருந்தா, நெருக்கம் இருந்தா, நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் என்னை அங்கீகரிக்கல, கர்த்தர் என்னை நினைவு கூறல, கர்த்தரால நான் ஏற்றுக்கொள்ளப்படல. ஆனா கர்த்தரால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசம், தீமையான யோசனைகள், இதுக்கு நடுவுல தான் அவர் என்ன பண்ணியிருக்காரா? கர்த்தருக்காக ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா.